நம்ம பைக் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கைலாங்கடையில போய் ஒரு பழைய வண்டி என்ன பண்ணியாச்சு, வாங்கியாச்சு. பழைய வண்டி எடுத்தா என்ன ஆகும், ஏன்னு தான் பார்க்கணும். அது இடையில என்ன பண்ணிடும், நின்றும். பெட்ரோல் என்ன ஆயிரும், திடீர்னு பார்த்தா பைக்ல வருவாரு, திடீர்னு பார்த்தா நடந்து வருவாரு, திடீர்னு பார்த்தா பஸ்ல வருவாரு, திடீர்னு பார்த்தா சைக்கிள் வருவாரு. ஏன்னா என்ன வண்டி, அதுக்கு பெட்ரோல் போட முடியும். என்ன போட முடியல. அப்பதான் அவர்கிட்ட கேட்டேன், பைக் எடுத்த நீ எடுத்த, நீலே ஓட்டும் போது நான் ஓட்டக்கூடாதான்னு நினைச்சேங்க. அட பாவி, என் சூழ்நிலையை அறிஞ்சு கத்தர் எனக்கு என்ன பண்ணாரு, ஆனா நீ அடுத்தவனை ஒப்பிட்டு பார்த்தனா வாழ முடியும். ஆனா ஒப்பிட்டவர்களை உள்ளளவு நீ நினை, நீ வாழ முடியும். அல்லேலூயா. அப்போ உப்பு வசனத்தை நாம பார்த்தோம்னா, வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தோம்னா ஆசீர்வாதம். அவர் பைக் எடுத்ததெல்லாம் நான் தப்பு சொல்றேன், நம்ம எடுத்துக்க அவர் எடுத்து தப்பு கிடையாது. அவர் வீடு மேல செஞ்ச இருந்தாலும் அவர் பைக் எடுத்து தப்பு கிடையாது. ஆனா அடுத்தவர்களை ஒப்பிட்டு பார்த்து எடுத்தார் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. அல்லேலூயா. அதேதான் நம்ம வாழ்க்கையில அடுத்தவங்களை என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது. எனக்கு வசனம் என்ன சொல்லியிருக்கு, அவன் ஹுண்டாய் வாங்கியிருக்கான்னா நான் டாட்டா வாங்குவேன். அல்லேலூயா. ஏன்னா நான் வாங்குவதுக்கு வசனம் என்ன சொல்லியிருக்கு, நான் வசனத்தை தான் ஒப்பிட்டு பார்க்கணுமே தவிர அடுத்தவர்களை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நாம் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நாம தேவ சித்தத்துக்குள்ள இல்லை. அல்லேலூயா. தேவ சித்தத்தில் இருக்கிறவர்கள் அடுத்தவர்களை ஒப்பிட்டு பார்க்க மாட்டார்கள். உலக பிரகாரமான யோசனையும் செய்ய மாட்டார்கள். உலகத்தான் கடன் வாங்கி கார் வாங்குவோம். எங்க ஊர்ல ஒரு புதுசா ஒரு புரோட்டா கடை திறந்துடலாம். புரோட்டா கடை திறந்தான் அப்படின்னா அவன் ஒரு வீடு கட்டியிருக்கான். அந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான வீடு. அப்புறம் பார்த்தா காரு வந்து நின்றுச்சு, பிரம்மாண்டமான ஒரு காரு. அப்ப என் மனைவி, பரவாயில்லையே, நல்ல பெரிய வீடும் நல்ல ஒரு காரும் வாங்கிட்டாங்களே, பரவாயில்லையே, நல்ல ஒரு பெரிய புரோட்டா கடையும் போட்டு என்ன பண்றாங்க, வாழ்கிறார்களே அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு போயிட்டு ஒப்பிட்டு பார்க்கல. நினைச்சு முன்னேற்றத்தை குறித்து என்ன பண்ணோம், சந்தோஷப்பட்டோம். ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு. முதல்ல அவர் வீடு கட்டினதே கடத்துல. இதுல கட்டினாரு, கடத்துல. கடன் வாங்குவது தப்பு இல்லை. உனக்கு இஎம்ஐல வந்து இல்லை, இஎம்ஐ இல்லாம உன் சேலரியில, உன் பேங்க்ல, உன் மேனேஜர், ரொம்ப அங்க வேலை பார்க்குற இடத்துல நீ இந்த மாதிரி லோன் எடுத்தா நீ உனக்கு அப்படி கரைக்கலாம் அப்படிங்கிற ப்ராசஸ்ல இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது தேவ சித்தம் இருந்துன்னா வாங்கலாம். அல்லேலூயா. ஆனா தேவ சித்தம் இல்லாம கடன் வாங்கி வீடு கட்டினாங்கன்னா, திராணியே இல்லாம ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும், காரும் வாங்கியாச்சு. காரு வாங்கணும்னா கடை டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் பொருட்கள் புரோட்டா கடைக்கு இட்லி கடைக்கு என்ன பண்ணிட்டான், ஜாமான் வாங்கிட்டான். இதை பார்த்த ஓனர் என்ன பண்ணிட்டான், நல்ல வியாபாரம் இருக்க, இவன் என்ன பண்ணிடுவோம், காலி பண்ணிடுவோம் சொல்லி தம்பி கடை வேணும்ட்டான். கடைசி புருஷனும் கொண்டாட்டிக்கும் 10 நாள் என்ன தக்கமோ நடக்குது. காரு கடன், வீடு கடன். அவன் ஒரு வியாதியில போனால படுத்துட்டான், அவனை பார்க்கறதுக்கு கடன். அடுத்து என்ன ஆயிட்டு, வியாபாரத்துல ஜாமான் வாங்கி போட்டு கடன். மொத்த 4 கடன் அவனை நெருக்கின உடனே வீட்டுக்குள்ள புருஷனுக்கு கொண்டாட்டிக்கு சண்டை வந்து டக்குன்னு என்ன பண்ணிட்டான், தூக்க மாட்டி செத்துட்டான். நடந்து 1 வாரம் தான் ஆச்சு. சொல்லுவோம் மற்றவர்களை ஒப்பிட்டு வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையில மரணம். ஆனால் வசனத்தின்படி, தேவ சித்தத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு மரணம் ஏற்படாது, ஜீவன் ஏற்படும், சமாதானம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், நிம்மதி ஏற்படும். அல்லேலூயா. ஏன்னா தேவ சித்தம் நீ ஆசீர்வாதமா. இப்ப நான் வீடு கட்டுறது, நீ வீடு கட்டுதன்னா தேவன் சொன்னா கெட்டு, ஏன் கடன் வாங்கி